பொன்னழகு ரத்தினமே. லெமன் ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க, அவங்க குடிப்பாங்க. உங்க அப்பா அம்மா சொன்னீங்கன்னா நான் அப்செட்டுமா, நான் எடுத்துக்கிட்டுமா, கையை எடுத்துமா, அப்படியே மிரட்டின மாதிரி சொல்லாம புடிவாதக்கார பையனுங்க. ஏதாவது பண்ணி வச்சுட்டானு குடிச்சிட்டுங்க நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கு அந்த புள்ள லைன்ல இருக்கிற அண்ணன் நானே சாப்பிட்டு வர்றேம்மா அப்படிங்கிறது ஒன்னும் இல்லைங்க. புள்ள கடன்கள் கிடக்குறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு நல்ல வேலை புள்ள நம்ம வீட்டுல அப்படின்னு நல்லா கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களாட்ட வந்திருக்காங்க அப்படின்னு. பொண்டாட்டியா புருஷன் நினைச்சு கவலைப்பட்டுமா, என் பையனை நினைச்சு கவலைப்பட்டுமா, என் புள்ள போயிட்டான்ட்டு அழுகட்டுமா, இல்ல கேஸ் இப்படி இருக்குது, இந்த அரசு இப்படி மூச்செல்லாம் முட்டுது. அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும். நம்ம புள்ள கூடயே போகணுங்கிறத என்னோட முடிவா இருந்ததுங்கம்மா. புள்ளை தனியா விடக்கூடாது, அங்க போய் என்ன பண்ணுதோ பாவோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது. அது அந்த உலகத்துல என்ன இருக்குதோ ஏது இருக்கு. அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. லெமன் ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க, அவங்க குடிப்பாங்க. மோரோ எதோ இல்ல அவங்களுக்கு எது பிடிக்குதோ. உள்ள இருக்கிறது எப்படிங்கமா தெரியும்? எங்க விசாரிச்சாலும் தங்கா தங்கான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொத்து பத்தும் கூட விசாரிக்கல. அந்த காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்கிறது தெரியும். என்னன்னா நாம கஷ்டப்பட்டு தானே சுது வேணும் வந்தோம். பையன் திறமை இருந்தா போதும், வேலை இல்லாத வயது கட்ட மாட்டேன் அப்படின்னா இந்த பையன் ஐஏஎஸ்னோடனே இந்த புள்ள என்னங்குது, அம்மா ரொம்ப டஃப்புங்கம்மா, ஐஏஎஸ் படிக்கிறதுனா தனி இது வேணும், தனி திறமை வேணும், நான் அந்த பையனுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பேன், டென்ஷன் எல்லாம் பார்த்து நல்லா எக்ஸாம் எழுத வைப்பேன் அப்படின்னு சொன்ன பிள்ளைக்கு ஒரு வாரத்துலேயே அந்த பையன் நான் அதுக்கு ஐடியா இல்லைன்னு இருக்கா. தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சோடனேயுமே அந்த புள்ள அதையும் கூட சொல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், இதுதான் புருஷன், ஒன்று இதுக்காக சண்டை கட்டி அசிங்கமாக போயிடும், வேற ஏதாவது நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ இல்லையோ ஆனால் எழுதணும், நீங்கள் எழுதுன்னு சொன்னீங்க, எனக்கு ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா அங்கே போய் 4 பேர்த்து பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணோன்னு இந்த பையனுக்கு தோணுங்கிறதுக்காக இந்த புள்ள கூட்டு போய் எழுத வச்சிருக்கிறாளுங்க. காரில் இப்போ கூட்டு போய் எழுத வச்சிருக்கா. எனக்கு தெரியுங்கம்மா, படிக்கவே இல்லை, படிக்காமல் எப்படி பாஸ் ஆக முடியும், 10ஓட 11 சும்மா போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்ததுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அங்கே எழுதுறவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்னு பார்க்கட்டு அதுக்காகத்தாம்மா நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி தங்க புள்ள மனசு விட்டுருவா, நம்ம அதை இதையும் சொன்னோம்னா இவளே தயாராகிட்டா, ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ண சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. பிள்ளையுமே குழந்தை குட்டின்னு ஆகி ஏதோ பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தாலும் பிஸ்னஸ் மோட்டிவ் அந்த பொண்ணுக்கு ஜாஸ்தி, எதை கொடுத்தாலும் செய்வா. அந்த பிள்ளை ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண பொண்ணாட்ட தற்கொலை தூண்ட வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. பார்த்து அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்த பற்றி ஒரு பொண்ணு பேசினதில்லை, நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இப்போல்லாம். அவங்க அப்பா ஃபேஷியல் பண்ணுறக்கோ இதுக்கோ விட மாட்டார், ஸ்கின் எல்லாம் கெட்டு போயிருந்தாங்க அப்படின்ட்டு எதுக்குமே விட மாட்டார். கல்யாணத்துக்கு போறியா, கல்யாணத்துக்கு போனால் உன்னை நீயே ரெடி பண்ணிக்கோன்னு, இன்னொரு பக்கம் போய் ரெடி ஆகக்கூடாதுன்ட்டு அதுக்கு கிளாஸுங்க என்னென்ன கிளாஸ் இருக்குதோ எல்லாம் அனுப்பிடுவார். ஆரி கிளாஸோ, ஃபேஷன் டிசைனிங்கோ, தெரக்கோட்டாவோ, ஜுவல் மேக்கிங்கோ, ஜூட் பேக் தயார் பண்ணுறதோ, என்ன கிளாஸ் இருந்தாலும் சர்டிஃபிகேட்டோடு தான் வந்து நிற்பாள். பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான் பேர் வாங்குவான். அவளுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கணுங்கிறதுல அவ்வளோ ஒரு இது. வாழ்க்கையில் அவள் தோத்துட்டான். கம்மன்னு நம்ம வீட்லேயே இருந்திருந்தா எனக்கு வந்துங்க, எனக்கு மகளாக இருந்திருப்பா. இதை பற்றி எனக்கு கேள்விப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இவங்க சித்தப்பா எல்லாம், அவங்க சித்தப்பா அவங்க அப்பா இல்லாங்க அப்புறம் நடக்கிற யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இல்லைங்க, அவங்க குடும்பத்தை இந்த பிள்ளை இவ்வளோ பிச்சு கொதர்னதுக்கு விட்டுருப்பாங்களா? ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ துன்புறுத்தங்க விடுவாங்களா? இவங்க வந்து எல்லாத்துக்கூடையுமே எந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறாங்களோ பிள்ளைக்கு ஏதாவதுன்னு விடுவாங்களா? தெரிஞ்சுமே அவங்க அப்பா அம்மா சொன்னீங்கன்னா நான் அப்செட்டுமா, நான் எடுத்துக்கிட்டுமா, கையை எடுத்துக்கிட்டுமா, அப்படியே மிரட்டின மாதிரி சொல்லாமல் அப்படி சொன்னோன்னே அந்த புள்ள அமைதியாகவே உள்ளுக்குள்ளேயே புடிவாதக்கார பையனுங்க. ஏதாவது பண்ணி வச்சுட்டான்னு என்ன பண்ணுறேன்னு பயந்துட்டு அந்த புள்ள நான் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இந்த அங்கே எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள புழுங்கி இருந்திருக்கு. சிரிப்பு தவிர எதுவுமே தெரியாது. உள்ள மாசு கூட்டுற பொம்பளை வந்து எங்கள் கவனிச்சு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்கன்ற என்னங்க அப்போ எங்கள் கவனிச்சு நல்லா பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குறாப்பிள்ளைங்க மாப்பிள்ளை பார்த்து.
அதுக்கு சிரிச்சுட்டே அந்த பையன் போகுது. எனக்கு வந்துங்க பாப்பா வாங்குறது இம்மி ஒரு துளி அளவே தெரியாது. 2 பேர் அவங்க அப்பா வெளியில் கூப்பிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அவளுக்கு வந்து நீர்நிலை பார்த்தாவோ மற்றதை பார்த்தாவோ குருவிகளை பார்த்தாவோ மனசு மாறிடு அப்படின்ட்டு அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேசிட்டு போகிற ரொம்ப விரும்புவா. லாங் டிரைவ் ரொம்ப விரும்புவா. கோயிலுக்கு அப்படியே தான் கூப்பிட்டு கேரளாவே தான் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனோடனேயுமே அதனால தான் அந்த புள்ள அப்படி சொல்லியிருக்கு, சாமியோ ஜாதகம் பஞ்சாங்கமோ வந்து சரி பண்ணாது அப்படின்னு அந்த புள்ள அந்த வார்த்தை சொல்லியிருக்குது. கடைசியில் நான் கியூவில் இருக்கிறேன், மொண்டிவாளையம் கோயில் போயிட்டு அங்கே கூட்டமாக இருக்கு, கியூவில் இருக்கணும், குடிச்சிட்டுங்க நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கு அந்த புள்ள லைன்ல இருக்கிற அண்ணன் தானே சாப்பிட்டு வர்றேம்மா அப்படிங்குது, நான் தயிர் வாங்கிட்டு வா அப்படிங்கிறதுங்க. அந்த புள்ள அப்படிங்குதுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு உள்ளுணர்வு எதுவுமே தெரியலைங்க. நம்ம பிள்ளை பெத்தவ தானுங்க, எனக்கு ஏதாவது உள்ளுணர்வு நம்ம உள்ள நம்மளை விட்டு போயிடுவாங்கிற உள்ளுணர்வு சொல்லணும், எதுவுமே தெரியலைங்கம்மா. எது வந்து என் பிள்ளை இப்படி கொண்டு போச்சுன்னே தெரியலைங்கம்மா. நான் இங்க வாட்டுக்கு சாமின்ட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருந்துட்டு அவர் 11:35 வரைக்கும் இங்க சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. எல்லா சாமிக்கும் பூ வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்காரு. விரதம் 12 மணிக்கு முடிக்கிறாரு. நானும் நீ சாப்பிட சொல்லுங்கிறாரு. வேண்டாங்க இப்போ நான் ஃபுல் டே தான் இருக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, ஏன்னா நைட்டு எனக்கு பாப்பா எல்லாம் சொல்லிட்டாளுங்களா, அதனால் வந்து எனக்கு இப்போ அவர்கிட்ட போகிறேன், எனக்கு இருக்கிறக்கே பிடிக்கலப்பா, அவர்கிட்ட போய் சொல்கிறேன், அப்பா எனக்கு இந்த பூமியில் வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் ஏதாவது பண்ணிக்கலாமா நாமா அப்படிங்கிறேன். அங்கே என் புள்ள அங்கே இது பண்ணியிருக்கா, எனக்கு பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்னச்சு இப்படியெல்லாம் பேசுற கோலையாட்டா, பிரச்சனைக்கு சாவுதான் தீர்வா அப்படிங்கிறாரு இவர். அங்க பாப்பா இப்படி பண்ணியிருக்கா, எனக்கு பாப்பாவுக்கு இப்படி அவ சரியில்லை இப்படி துன்புறுத்தப்பட்டானோடனே எனக்கு ரொம்ப பலகீனமாயிட்டேனே. அந்த மனுஷனுக்கு தான் நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணோம். நம்ம பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுத்தவங்களுக்கு இப்படி பார்த்து பார்த்து பண்ணுமே, ஒரு கேள்வி கேட்காம கூட அவங்கள அன்பா உபசரிக்கும் போது அந்த பிள்ளைக்கு வலிச்சிருக்குமே அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ வலிங்க. நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி அனுப்பா சிரிப்பாளுங்க. மருமனுக்கு கொடுத்தா மருமனுக்கு இவளுக்கு பவுல் ஓட்டு அப்படின்னு நாங்கள் சாப்பாட்டுக்கே சிரமப்படுறேன், நீ இவனுக்கு இவ்வளோ கொடுக்குறியா இல்லை, இவன் இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டு வந்து என்னை துன்புறுத்துறான்னு நினைச்சாடா, என்ன நினைச்சான்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு இப்படி இப்படி சிரிச்சானாவே உள்ளுக்குள்ள வேதனையோட சிரிக்கிறான்னு அர்த்தங்க. நல்லா சிரிச்சானா இப்படிம்பாளுங்க அல்லையில. எனக்கு அப்படி சிரிக்கும் போது கூட எதுக்கு பாப்பா இவர்கிட்ட போய் சொல்லுவேன், நீ ரொம்ப போய் உத்து குழந்தையில பார்த்துட்டே இருக்காது, அவங்க வளர்ந்துட்டாங்க சுது, அவளுக்கு குடும்பம் பொண்ணாயிட்டா கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்காது அவளை, நீ அதை இப்போ குழப்பி என்னையும் குழப்பாத அப்படிம்பாரு. நீங்க எப்படி சாப்பிடாம இருக்குது அது ரொம்ப டேஞ்சர். மீறி சாப்பிட வச்சு துணிச்சாங்கனாலுங்க பாருங்க, நீங்க வரும்போது எனக்கு ஃபுல்லா வாமிட் ஆகுது, தண்ணி குடிச்சாலும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வெளியில வந்துருதுங்கம்மா. தெரியுது, அது ஏன்னா வயிறு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. 2 நாளைக்கு மேல சாப்பிடாம இருந்தா அப்புறம் பசி உணர்வே எனக்கு ஒரு துளியும் கூட இல்லைங்கம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பையன் இருக்காங்க, அதுதான் பையன் வந்து அம்மா நீ இப்படியே இருந்தீங்கன்னா நான் என்னம்மா பண்ணுவேன், எனக்கு நீ வேணும்மா, அக்காலும் போயிட்டா, அப்போ நம்ம 3 பேர் இருந்தால் ஏதாவது இது பண்ணிக்க வேண்டியது வரும், இப்படி பண்ணினா அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து அழுதான்ட்டு தான் சாப்பிட்டு பார்த்துனுங்க. சாப்பிட்டாலும் அப்போவே வாமிட் வருது. நாளாக நினைவு அதிகமாகுது, எல்லாரும் கம்மியாகிறாங்க போகிறாங்க, அவர் ஒரு பக்கம் போராடுறாரு. எனக்கு நாளாக புள்ள என்னை சுற்றி வந்துட்டே இருக்கிற மாதிரியே தோணுது. கண்ணை 3 நாள் அதே உணர்வு வருது. நான் என்னங்க பண்ணுங்க, நாளாக மறந்து போயிடும், மறக்காது. அது வேற, அதுக்காக வேற போராடிட்டு இருக்கிறதுனால நினைவுகள் ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மியாகாது. குழந்தைத்தனம் ஜாஸ்திங்க அவகிட்ட. உள்ளுக்குள்ள எவ்வளோ விவரம் வைக்கானதாலும் எங்ககிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் பேசிட்டு குழந்தைத்தனம் பண்ணுவாளுங்க. பையன் இதே மாதிரி தான் இருப்பாள், ரொம்ப செல்லம் கொஞ்சறது இதுன்னு அளவாக இருந்துக்குவான். அந்த பொண்ணு ஓவராக எங்ககிட்ட செல்லம் கொஞ்சிட்டு இதெல்லாம் பண்ணுங்களா, அது வந்து மறக்கவே முடிய மாட்டேங்குது. சாப்பிடும்போது ஆண்ட்டு ஒடியாரு இதெல்லாம் அவங்க அப்பானால சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வேலை சாப்பிட்றாராமா, சாப்பிடாம விட்றாரா, இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது. 2 தடவை ஸ்டெண்ட் வச்சுருக்குங்க அவருக்கு. அப்போ வந்து பொண்டாட்டியா புருஷன் நினச்சி கவலைப்பட்டுமா, என் பையனை நினச்சி கவலைப்பட்டுமா, என் புள்ள போயிட்டான்ட்டு அழுகட்டுமா, இல்லை கேஸ் இப்படி இருக்குது, இந்த அரசு இப்படி ஸ்லோவாக இருக்கு, இத்தனை உலகமே பேசுது, இவங்களுக்கெல்லாம் வந்துங்க விசாரணையே ஒன்றும் தேவையில்லைங்க, ஒரே தீர்ப்பு வாய்தாவோ எதுவுமே ஒன்றுமே தேவையில்லை. அவங்கள வந்து
சரியான தண்டனை கொடுக்கணும். ஒரு பொண்ணை வந்து மன ரீதியா உடல் ரீதியா இவ்வளவு துன்புறுத்தினவங்களுக்கு ஏன் இவ்வளவு வந்து சட்டம் ஸ்லோ பண்ணி இப்ப கொடுத்திருந்த எல்லா பெண்களும் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்களே. நீ வந்து அப்ப வந்து ஒரு பொண்ணுடைய மரணத்துக்கு இவ்வளவு இந்த அரசு வேல்யூ. அப்ப அந்த கட்சியில இருந்தா அவங்க நல்லா இருக்கலாம், கூட்டணி இருந்தா இவ்வளவு இருக்கலாம். இப்ப வந்து எனக்கு அப்படித்தான் தோணுது. பணம் ஒண்ணு இருந்து கட்சியில ஒண்ணு இருந்துட்டா தப்பிச்சுக்கலாம், யாரு வேணாலும் செலவு பண்ணி யாரை வேணாலும் வாயடிச்சுக்கலாம், எவ்வளவு வேணா ஸ்லோ பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நாட்டுல எல்லாம் எந்தெந்த நாட்டுல என்னென்னமோ நடக்குது. இந்த நாட்டுல என் பிள்ளைக்கு அது மரணத்துக்கு ஒரு மரியாதையே எல்லாம் போச்சு. ஏன்னா என் புள்ள சந்தோஷமா வாழ்ந்து அவங்க கூட நல்லா இல்லற வாழ்க்கை வாழ்ந்திருந்தான்னா பரவாயில்ல. அவள் துன்புறுத்தி அவள் நிலைக்கே கொண்டு போயாச்சு. அந்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு செகண்ட் நினைச்சாங்கன்னா நான் இருக்கேன்னு அவங்களுக்கு வந்து தோல் கொடுக்க மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட ஆளாத்தான் இருக்கட்டுங்க, நம்மளுக்கு மரியாதை வேணும், அவங்க நட்பு வேணுங்கிறதுக்காக போய் சப்போர்ட் பண்ணாலோ வாதாடினாலோ வக்கீலையே நான் கேட்கறேங்க. இப்படி பண்ண கொடூரங்களுக்கு எந்த வக்கீலுக்கு மனசாட்சி வந்து அவங்களுக்கு வாதாடுறாங்க? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு மனசாட்சி இல்லையா? ஐயோ இப்படி கொடூரங்களுக்கு போய் வாதாடி நம்ம வீட்லயும் பேரம்பேத்தி இருக்குது, பிள்ளை இருக்குது, நான் வாதாடுறோமே, இதெல்லாம் பாவச்செயல் இல்லையா? இவனுக்கெல்லாம் சரியான தண்டனை வாங்கி தரும். அவங்க ரத்தம் கொதிக்க வேண்டாங்களா? என் வீட்டுல இருந்தா தான் பிள்ளைங்களா? என்னால முடியலைங்கம்மா. எனக்கு எல்லாத்தையும் நினைச்சு புள்ள போயாச்சு. நான் வாதாடி ஒன்றும் ஜெயிக்க போறதில்லை. அவங்க வெளியில வந்து அவன் கல்யாணம் முடிக்கிறானா என்னமோ பண்றானா அது வேற. ஆனா இதே தொடரும். இது வந்து காசு இருக்கிற தப்பிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை. பிள்ளை பறி கொடுத்தவன் பைத்தியக்காரனா வீட்டுல அந்த குடும்பமே அதுல எங்க தோணி ஒரு இப்பதான் நிம்மதியே உட்கார்ந்தாங்க பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு. எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. உனி நாங்க இதுல தலையெடுத்து வெளியில வர முடியுங்களா? ஏன்னா எங்களையே நாங்களா மறி 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 எங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிற சூழல் தான் இருக்குது. அந்த மனசை சுருண்டுட்டு இருக்கிறாரு. இந்த பையன் ஒரு பக்கம் எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு போய் படிக்க போக மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இவங்களை நினைச்சு கவலைப்படுறதா என் பிள்ளைய நினைச்சு என் புள்ள கூடயே போகணுங்கிறதா என்னோட முடிவா இருந்ததுங்கம்மா. பிள்ளை தனியா விடக்கூடாது, அங்க போய் என்ன பண்ணுதோ பாவோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது. அது அந்த உலகத்துல என்ன இருக்குதோ ஏது இருக்குதோ, நம்ம ஒரு கிளியை இப்படி விட்டுட்டுமே அப்படின்னு எல்லாம் தோணுதுங்கம்மா. அந்த பொண்ணு ஏன் அது என் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தா, என்னோட வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தா, இது அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அதை விட என்ன வருத்தம்னா ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை கூட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா? என்ன இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது. என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க? எதுக்கு இவ்வளவு டிலே? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானுங்களே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பின்னு இருக்காங்க. இது எந்த வசதியுமே இல்லாம எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம யாருமே இல்லாம ஐயோ நான் வெளியே சொன்னா அவங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களேன்னு எத்தனை ஏழைகள் எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது. தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இன்னொரு போகக்கூடாது. என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போது தான் அரசியல் இருக்கேன் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுங்க. இது ஒரு உயிருங்க போனது, ஒரு உயிர். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் பார்த்தாச்சுன்னா இப்படி கல்லு தூக்கி போடக்கூடாது, காலால மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கு கொடுக்குற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா? என்ன இது? ஏன் ஒவ்வொரு வாட்டியும் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும்? நம்ம கையில அந்த பவர் இருக்கு. நம்ம கையில பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கு. எடுங்களேன், அந்த பவரை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுங்களேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும் ஐயோ எங்க வீட்டுல நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னு அவங்க இத்தினோண்டு ரிலீவ் ஆவாங்க. ரிலீவ் கூட கிடையாது, இன்னொரு ஜீவனுக்காக அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க. எங்க சிஸ்டருக்கு இது நடந்ததுனால இவ்வளவு கடினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எங்களால் அது நடந்ததுன்ற ஒரு சின்ன ரிலீஃப் வரும். அதுக்கு கூட நம்ம ஊர்ல அது இல்லையா, உரிமை இல்லையா?
கஷ்டமா இருக்குங்க, கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. நியாயத்தை வெளியே சொல்றத கூட அத ஒரு கேள்வி பொருளா வைக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்றாங்களே, அதாவது இவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை வெளியே சொன்னா கூட அதுமே ஒரு விவாதம் ஆகுறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிங்களா? இந்த விஷயத்த நீங்க வெளியே சொல்ல, அப்ப உங்க வீட்டுல பண்ண நீங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது. என்ன இது, மனசுல இருக்கிற விஷயத்த வெளியில சொன்னோம். ஏங்க, கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு வண்டியில உட்காந்துட்டு அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க, அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. எனக்கு அதை விட இந்த நடந்த கொடுமைக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல? அப்படியெல்லாம் ஒரு பவர் கிடைச்சு மற்ற கண்ட்ரீஸ்ல பண்ற மாதிரி சொல்றாங்கல்ல, கல்லால் அடிச்சுறாங்க, திருடியாச்சுன்னா 4 இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து பண்ணிடுறாங்க, வெட்டுறாங்க. அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும். அது நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு அப்படி இருக்காங்க, அந்த பொண்ணையே முதல்ல சொல்லியிருக்கலாமே. அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் காரணம் தான். ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேளை திரும்பி வந்தாச்சுன்னா, அடியே அப்படி பண்ணாதடி, உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரு வரும்டி, அப்படி இப்படியே சொல்லி சொல்லி ஏன் உங்க பொண்ணு திரும்பி வந்துருச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உள்ள அடக்கி 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 இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது. கொடுமைகள் வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது. இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்றதை நிறுத்துங்க. நம்மகிட்டயும் தப்பு இருக்கு, பட் இருந்தாலும் இந்த நடந்த கொடுமைக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது, அதாவது தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இப்பெல்லாம் டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஒண்ணு அங்க இன்னொரு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது என்ன சொல்றது, இந்த வருத்தம் இந்த கோபம் எல்லாம் அம்மா இவங்க சொன்ன மாதிரி, அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு புழுக வேண்டியதா இருக்கு. வெரி பேட், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் சொல்லவும் முடியலை. நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க நடிகை தானே, அவங்க அப்படி காட்டுறாங்க இல்லை. அந்த பொண்ணோட கடைசி 5 மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன். அந்த கடைசி 5 மினிட்ஸ் அந்த பொண்ணு என்னென்ன திங்க் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, மூச்செல்லாம் முட்டுது. அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுவோம், சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும், போகாது, பச்சை தண்ணி கூட உள்ள போகாது. உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லி, எத்தனை 48 மணி நேரம் 52 மணி நேரம்னு எத்தனை வழியில் இருந்து அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து 29 வயசுல இல்ல 27 வயசுல அதுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாமே, பிரெக்னன்ட் ஆகாமலே இருந்திருக்கலாமே. குழந்தைய பத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்கா? இங்க ஒண்ணு அங்க ஒரு பையன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்பா அம்மா. செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த வித பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனசை கொல்றதே. எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொல்லி வைக்கிறேன்னா இது வேற அவங்கள கொண்டுட்டு இருக்கும். நைட் பூரா அவர் தூங்க மாட்டேங்கிறாருங்க. இப்போ என்ன, பகல் பூரா இப்படி நைட் பூரா தூங்காம இருந்த உடம்பு கெட்டுருச்சுன்னு என்ன, ஒரு பிள்ளைய இழந்துட்டோம். அந்த பையனுக்குமே நாம எல்லாம் போயிருமோங்கிற பயம் நேத்து தான் எனக்கு வந்து உரைச்சுது. சரி நம்ம ரெடி ஆயிரோம்னா ஏன் மனசு சொன்னால் 2-3 பக்கமா மனசு அலபாயுதுங்க. ஸ்டெடியம் முடிவெடுக்க முடியல. அவர் மனசளவுல திடமாகணும். நாம போய் ஏமாந்துட்டோம், நம்ம உள்ள ஏமாந்துட்டோம், நான் இடையில போன் பண்ணிருக்கணுமா, நான் அப்படி பண்ணிருக்கணுமா அப்படின்னு அவரே வேற கொண்டுட்டு இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் கேட்டிருக்கலாமே, அவ மூஞ்சிய நான் படிச்சிருக்கணுமே, அவ சிரிப்புக்கு பின்னால ஏதோ இருந்ததுன்னு நான் கவனிச்சிருக்கணுமே, இது வேற கொண்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கும் போது அந்த சிரிப்புக்கு பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நாங்க உணர்ந்துட்டேங்க. ஆனா சின்னதுல இருந்தேங்க அளவா 4 ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோ, நிறைய கஷ்டன்னு வச்சுக்க மாட்டா. கரெக்டா இருக்கிறவங்க கூட தான் பழகுவா. கரெக்ட் இல்லைன்னா அவங்கள நோகடிக்காம வெளியில வந்துடுவா. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பத்தி எதுவுமே வெளியே சொல்ல மாட்டா. சொல்லிட்டானா அவங்கள விட்டு விளையிடுவா. அந்த மாதிரி கேரக்டருங்க. வந்து அவளை போஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்டு ஒன்றும் வாங்க முடியாது.
ரொம்ப என்ன அரகண்டான பொண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க. அழுத்தத்துக்குள்ளேயே அவளைவே வருத்திட்டே போய்க்குவா. எல்லாம் என் கூட இருக்கட்டும், அப்பா கஷ்டப்படக்கூடாது, அம்மா கஷ்டப்படக்கூடாது. எத்தனை கனவு வந்து கல்யாணத்துக்காக அலைஞ்சாங்க. வந்து அடிக்கடி சொல்லுவோம், நான் பொண்ணா பிறந்தங்காட்டி தானேப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ அலையிறீங்க, எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணணுங்கிற கட்டாயத்துக்கு பையனை பெற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இல்லை தங்கா, நீ வந்து என்னோட மகாலட்சுமி, நான் வந்து இது வந்து சந்தோஷமா உனக்கு பண்றேன், ரொம்ப ரசிச்சு பண்றேன் தங்கா அப்படின்னே தான் சொல்லுவேன். அந்த குடும்பத்தை நீ உன் குடும்பமா மாத்தி நீ பொறுமையாருன்னு சொல்லி விட்டு தப்பு பண்ணிட்டேன். நீ அவங்க என்ன பண்ணாலும் நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இப்ப இந்த புள்ள எனக்கு இருந்திருப்பா. அந்த அம்மா இவ்வளோ கேட்டு போச்சுங்களே. இந்த அம்மா வந்து ஏனுங்க இத்தனை கொடுமையும் அப்பா அம்மா சொல்லாமல் நம்மகிட்ட வந்திருக்கா. நம்ம மான மரியாதை இந்த பிள்ளை காப்பாற்றி இருக்குது. நாம் அந்த பிள்ளை பொக்கிஷமாக பார்த்துக்கோணும் இந்த அம்மா நினச்சிருக்கோணுங்களா. அது இத்தனை நடந்து சொல்லி தான் நம்மளால என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம். நம்ம நிலைமை என்ன இருக்குது, நீங்கள் கம்முன்னு இருங்க, சும்மா நொயின்னு உங்கள் என்னையோட போட்டு அப்படிக்கு இப்படி அந்த அம்மாவில் அவரும் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா என்னையோட போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையன்கிட்டே உன்ன மாதிரி நான் பையனை பெற்றுக்காமே இருந்திருக்கலாம், நீ ஒழுக்கமாக இருக்கணும், மறுபடியும் நம்மளை நம்பி வந்திருக்கிறா, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணுங்களம்மா. எனக்கு அதுதான் கவலை. மறுபடியும் அதே 24 நாள் நீ கொண்டு வந்து 10 நாளே விட்றையே, அந்த பிள்ளை என்ன ஆகும், கூடயே வந்துடுவானுங்க. அந்த பையன் கையை கோர்த்து அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையே கோர்த்துக்குவான். நாங்க அதுல எல்லாம் ஏமாந்துட்டோம். ஒரு சின்ன ஊடல் அது ஒரு ரூமுக்குள்ள போய் நீ சொல்றேன்னா சொல்லிக்கிறதோ, மிரட்டினா சொல்லிடுவாளுங்க, சொல்றேன்னா சொல்லிக்கிறதோ, அவனை சொல்லட்டுமா அப்படிங்கிறதான். அப்புறம் கையை கடைசியா வந்து அந்த பையன் நீ பண்றேன்னா பண்ணிக்கோ, எங்க அப்பா என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, உங்க அப்பா அங்க டார்ச்சர் பண்றாரு, நீ எனக்கான எந்த பாதுகாப்பு இல்லை, உன்னாலே எனக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் அப்பாக்கிட்ட நான் எதுவும் சொல்லாமல் எங்கள் அப்பா வந்து என்னை விட்டு விலைக்கு போகிற மாதிரி எனக்கு பயமாகுது உள்ள, வந்து நான் எல்லாம் எங்கள் சொல்ல போகிறேன் அவனே அப்படின்னு. அப்போ மூஞ்சி அந்த பையனுக்கு விகாரமாக மாறுது. ஒன்றும் இல்லைங்க, பிள்ளை கடங்கள் கிடக்குறாங்க, அவங்க அப்பா சொல்கிறாரு நல்ல வேலை பிள்ளை நம்ம வீட்டில் அப்படின்னு. நல்லா கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களாட்ட வந்திருக்காங்க, நாங்கள்லாம் தான் பிறண்டு உருண்டு அழுதுட்டுருக்குறோம் அப்படின்னு அப்படி சொல்லி எங்கள் நாத்தனார் போய் நீ எல்லாம் மனுஷனா உங்களோட இதாக தானே. இந்த பையன் ரிதன்யா இல்லைன்னு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஒட்டு அழுகலைங்க. அவன் பாட்டுக்கு வந்து மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளையாட்டு நின்றுட்டு போயிருக்கான். நீங்கள் அதில் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும். அந்த பிள்ளைய ஒரு மிஷின் மாதிரிங்க, மிஷின் மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய ஒரு டூல்ஸ் வச்சு ஏதாவது பயன்படுத்துவாங்களா? கணவன் கல்யாணம் கொஞ்சம் உள்ளே கணவனோட வாழ்றதுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் பயமாக இருக்குது. எவ்வளோ இன்னல்களை சந்திக்கும். முழுக்க தெரிஞ்சுமே இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கிறதுக்கு போராட வேண்டியது இருக்குது. அதுதான் எனக்கு வேண்டாம் விட்டுல நம்ம உள்ளே முயற்சிங்க. ஆனா இன்னொரு சூழ்நிலை வரக்கூடாது. நம்ம மணியாட்ட வளர்த்துன உள்ளைய விட்டுலான்னு சொன்னா அவன் பூமியில வாழ்ந்து என்னென்ன கெடுதல் பண்ணுவாங்க நல்லாங்கிற ஒரு போர்வைக்கு இல்லை. அப்போ பணம் அரசியல் வந்து நம்ம அவனை காப்பாத்திரும். நம்மளை டயர்டு பண்ணுறாங்க, சோர்வடைய வைக்கிறாங்கப்பா. இந்த அரசு வந்து இந்நேர தண்டனை கொடுத்துருக்கோம், எனக்கு கேட்ட ஓட்டிருக்கோம் எல்லாரும் பொதுமக்கள் முன்னாடி. உன்னை இந்த மாதிரி நடந்தால் நாளை பிறகு எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்காது, ஐயோ நம்ம இப்படி பண்ண பிள்ளை ஏதாவது ஆகிட்டா நம்ம நிலைமை மோசம்னு எல்லாரும் பயப்பட்டிருப்பாங்க. நம்ம குழந்தை எப்படி அழகு சிலையாட்ட வச்சிருந்தோம். விட்டுத்தான் போய் பேசணுங்க. எவ்வளவு உண்மையான விஷயத்தை அந்த மனசு சொல்ல முடியாம துடிச்சிருக்கு அப்பா அம்மா.